ஹாய் காய்ஸ் அன்னியங்காருமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம்மின் எஃபெக்ட் தானே ஹிட்லர் பொண்டாட்டி சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இட்ஸ் இட் மஸ்ட் டோன்ட் பி அடிக் ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, நீங்கள் ஆனாவுக்காக ஜிம்மினை பார்க்க போயிருப்பீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே லூனா அவங்கள்ட்ட பெரிய ரப்ஸை பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அவள் நீல் டவுன் பண்ணி உங்கள் ஹெட்டை வந்து டோஸ் வச்சு சாரி கேட்க சொல்லியிருப்பான். நீங்கள் அதை பண்ணலான்னு போகும்போது ஜிம்மின் வந்துருந்துருப்பான். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கண்டிப்பாக பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிம்மினே பார்க்குறீங்க, அவன் எதுவுமே பேசாமல் உங்கள் ஐஸ்லேருந்து வர டியர்ஸை மட்டும் தான் பார்த்துட்ருக்கான். கேளுன்னு சொல்கிறேன் அவன்கிட்ட. ஜிம்மின், நான் உங்ககிட்ட கேட்க வந்தது தான், எனக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. would you ப்ளீஸ் ஹெல்ப் டு மீ? நான் திருப்பி கொடுத்துட்றேன். இல்லை, உங்களுக்கும் நான் நெல் டவுன் பண்ணி சாரி கேட்டால் தான் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் தருவீங்கன்னா நான் கேட்குறேன். ஓகேவா? தட்ஸ் குட். ஹே, சூப்பர். பணம் என்ன வேணாலும் பண்ணதில்ல ஜிம்மன், பார்த்தல்ல. ஏங்க பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக அவங்கள புஷ் பண்ணுறா. நீங்கள் ஜிம்மின் கிட்ட போயிட்டு உங்கள் ஸ்கர்ட்டை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு 2 இன்ச்சு மூவ் பண்ணி பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்க ஹேண்டை பிடிச்சி அப்படியே ரைஸ் பண்ண மாதிரி அப்படியே பெண்ட் பண்ணுற மாதிரி நிற்க வைக்கிறான். ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கான் அவங்க ஆம்ஸ் கிட்ட. நீங்கள் அப்படியே அவனை பயந்து போய் நின்று பார்க்குறீங்க. என்னடி பண்ணிட்டுருக்க நீ? ஜிம்மன், நானா சாரி கேட்டுறேனே, இதுக்கு கொடுத்துருவீங்கல்ல? நான் உன்கிட்ட கேட்டேனா? ஜிம்மன், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கா? லூனா ஸ்டாப் இட். அவன் மேலே இருந்து கையெடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சிருப்பான் இல்லையா, அந்த ஹேண்டை ரிமூவ் பண்ணி விட்றா. ஜிம்மன், அவள் சாரி கேட்டால் மட்டும்தான் நீ அமௌண்ட்டு கொடுக்கணும், புரிஞ்சுதா? லூனா ஸ்டாப் இட். ஏய் கேளுடி கேளுடின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவள் புஷ் பண்ணுறா. லூனா ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திடுறான். லூனாவும் பயந்துடுறா, நீங்களும் பயந்துடுறீங்க. அங்கே இருக்க எல்லாருமே அப்படியே அமைதியாக ஆயிட்டாங்க. அந்த டிஜே சவுண்ட் கூட அங்கே அப்படியே கம்மி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கு. என்ன பண்ணிகிட்ருக்கா? அவளை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாத. ஆனால் ஜிம்மன், இவ இப்படி மார்னிங் அவ்வளோ ஸ்டப்பனாக இருந்தா, அவளை இப்படி ட்ரீட் பண்ணாத, பண்ணக்கூடாது, எனக்கு அது பிடிக்காது, புரிஞ்சுதா? ஜிம்மன், என்னடி? ஜிம்மன், எனக்கு செக் எடுத்துகிட்டு வந்திருக்கியா? செக் புக் எடுத்துகிட்டு வந்திருக்கியா? என் கார்டு எல்லாமே தான் நீ பிளாக் பண்ணியிருக்கல்ல, கார்டு எதுவும் அலோவ் ஆகாதுல்ல. செக் புக் எடுத்துகிட்டு வந்திருக்கியா என்ன? எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கொண்டா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் உங்கள் அந்த இது ஸ்கர்ட்லேருந்து அந்த பாக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து நீங்கள் செக் புக் எடுத்து கொடுக்குறீங்க. லூனா, ஜிம்மன் டோன்ட் டூ தட். நீ இதை பண்ணக்கூடாது. நான் எது பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். யூ டோன்ட் டீச் டு மீ, ஓகே? ஜிம்மன், ஜஸ்ட் கீப் குவைட். பென் கொடு. ஒயின் ஒன்றை தாண்டி பென் கொடு. இந்தாங்க ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பென் எடுத்து கொடுக்குறீங்க. அவன் பிளாங்க் செக்கில் சைன் பண்ணி கொடுக்குறான். ஜிம்மன், 25 மில்லியன் தான் அமௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லை வேணாம், நீ பிளாங்க் செக் எடுத்துகிட்டு போ. உனக்கு போதுன்னா சொல்லு, நான் இன்னொரு சைன் பண்ணி தரேன். இல்லை வேண்டாம், இதுவே எனக்கு போதும். ஒயன், சொல்லுங்கள் ஜிம்மன். அதில் உன் சிக்னேச்சர் வேணும்ல? நீயும் அதில் சிக்னேச்சர் பண்ணணும்ல, அப்போ தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆமாம் ஜிம்மன், மறக்காமல் பண்ணிக்கோ, சரியா? ஓகே ஜிம்மன், நான் கிளம்புறேன், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கிட்டு நிற்கலாம். இல்லை, மறுபடியும் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ லூனா தான். ஜிம்மன், நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் அவள்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தேன்? என்னை மீறி நீ அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு செகண்ட் அவள் முன்னாடி நீ அசிங்கப்படுத்திட்டல. லூனா ஸ்டாப் இட். வாட் ஆர் யூ டாக்கிங்? எனக்கு புரியல. நான் கொடுக்க மாட்டேன்னு நீ எப்படி சொல்லலாம்? ஆனால் ஜிம்மன், நம்ம 2 பேரும் இங்கே பாரு லூனா, எனக்குன்னு நிறைய விஷயம் இருக்குல்ல. ஓகே, நம்ம பழகுறோம் வைக்கிறோம், அதெல்லாம் தாண்டி எனக்குன்னு ஒரு சிலது இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட்டு என் டிசிஷனை நான் எடுக்கணும். என் டிசிஷனை நான் எடுக்கிறப்ப நீ எப்படி அதை டிசைட் பண்ணலாம்? அது ஜிம்மன் சொல்லு, நீ எப்படி டிசைட் பண்ண? நான் கொடுக்குறதா வேண்டாதா? இல்லை, நான் சொன்னாதான். ஆனால் நீ இப்படி ட்ரீட் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவன் முன்னாடி என்னை இன்சல்ட் பண்ணிட்டல்ல, அதுக்காக நீ அவளை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன் லூனா? அது கரெக்டாக உனக்கு?
ஆனா அவ என்ன பண்ணா? அவ ஏன் ஒரு சாரி கேட்க மாட்டேங்கிறா? ஒரு செக்ரட்டரி ஒரு சாரி தானே கேட்க சொல்றேன். அதை கேட்க முடியாதுன்னு இவ்வளவு ஸ்டபனா நிக்கிறவள்கிட்ட நான் ஏன் ஈகோ விட்டு கொடுக்கணும்? இங்க பாரு லூனா, ஒரு சிலவங்களுக்கு என்னதான் பண்ணாலும் எவ்வளவுதான் கொடுத்தாலும் அவங்கள்ட்ட இருந்து ஒரு சில விஷயத்த வாங்க முடியாது. அதுல ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதை அவகிட்ட இருந்து வாங்க முடியாது. புரிஞ்சுதா? நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு மாதிரி ஹெடேக்கா இருக்கு. நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். ஜிமின் ஒரு நிமிஷம். எஸ். அவ கேட்டோன்னே எதுக்காக நீ செக்ல சைன் பண்ணி கொடுத்த? சொல்லு. எதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அவ கேட்ட செகண்ட்ல எதுக்காக அந்த பணம் கூட நீ கேள்வி கேட்கல. ஏன் அவளுக்கு நீ சைன் பண்ணி கொடுத்த? அவன் அப்படியே திரும்பி ஒரு ஸ்டெப் லூனா கிட்ட வந்து சுத்திலும் பார்த்துட்டு, ஏன்னா அவன் நம்மள மாதிரி கிடையாது. விச் மீன்ஸ் ஒன்ன மாதிரி என்ன மாதிரி அவ கிடையாது. புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டலில் தான். ஆல்மோஸ்ட் ஆப்ரேஷனே டன் ஆயிடுச்சு. உங்களுக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் அந்த ஒர்க்லாம் கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டோன் பேஜில் போயிட்டு அமைதியாக உட்காந்துடுறீங்க. உங்களுக்கு சுத்தமாக முடியல. பிகாஸ் இந்த கொஞ்சம் டைம் ஆஃப் பீரியடில் உங்களுக்கு அவ்வளோ விஷயம் நடந்துருச்சு. உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு அதை கொண்டு போய் விட்டுருச்சு. ஸோ அப்படியே கப்பு சுப்புன்னு அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துட்டுருக்கு. அது எதுக்காகனே உங்களுக்கு தெரியல. மீனிங்லெஸ்ஸாக அது வந்துட்டுருக்கு. ஒரு மாதிரி பயத்தில், ஒரு ஷிவர்னஸில். ஆனால் இப்போ அப்சர்வேஷனில் தான் இருக்கா. ஆப்ரேஷன் முடிஞ்சு உங்கள் மேலே ஒரு ஸ்டாச்சு வந்து விழுது. நீங்கள் அந்த டைரக்ஷனை திரும்பி பார்க்குறீங்க. ஜிம்மன் வந்து நிற்கிறான். உங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. அந்த டயத்தில் யாராச்சும் உங்கள் கூட இருக்கணும்னு போல தோணியிருக்கும். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ அழுகையுமே வந்திருக்கும். ஒரு செகண்ட் கூட நீங்கள் யோசிக்கலை. அவனை பார்த்து அழுதுகிட்டே ஓடி போயிட்டு பயங்கரமாக அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டுறீங்க. ஹாஸ்பிட்டல் நடுவில் நின்று நீங்கள் ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இது உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் வேறு பண்ணியிருக்க மாட்டான் இல்லையா? அவன் ஒரு 2 செகண்ட் ஷாக்காக இருந்தாலும் உங்களுக்கு இப்போ கம்ஃபர்ட் ஜோன் தேவைப்படுதுங்கிறது மட்டும் அவனுக்கு தெரியுது. அவன் உங்களை அப்படியே பேக்கில் ஹக் பண்ணிக்கிறான். ஓகே ஓகே தானே பொண்ணி? ஏன் கொஞ்ச நேரம் மட்டும் சரி சிடன் பண்ணிக்கலாமே? இல்லை வேணாம், ஒரு 45 மினிட்ஸ் மட்டும் அப்படின்னு இல்லை. சரி, நீ இப்படிலாம் இருக்க மாட்டலடி. இவ்வளோ எமோஷ்னல் ஆகுற எனக்கு தெரியல ஷிமன். இன்னைக்கு அவ்வளோ விஷயம் நடந்துருச்சு. எனக்கே இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஒயன் கிவ் அப் பண்ணிரு அப்படின்ற அளவுக்கு தோணிருச்சு. இங்கே பார், நீ அப்படிலாம் யோசிக்கிற பொண்ணு கிடையாது, சரியா? என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் டியர்ஸை வைப் பண்ணுறான். என்ன பண்ணுது? ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு. தெரியல. சரி புரியுதுங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்னும் இழுத்து அவன் ரொம்ப டைட்டான ஒரு ஹக் கொடுக்குறான். அவ்வளோ வார்ம்னஸாக அவங்கள ஹீல் பண்ணுற அளவுக்கு அப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு. அதே ஹக்கிங்க தான் நீங்கள் ஜிம்மனுக்கு கொடுக்குறீங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ் 2 பேருமே பேசிக்கல. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காம்டன் ஆகி உங்கள் ஷிவர்னஸ் எல்லாம் அப்படியே கம்மியாகி அந்த பதட்ட நிலையிலேருந்து நீங்கள் நார்மல் ஆகுறீங்க. அதனால் ஹக்கை நீங்கள் பிரேக் பண்ணிக்கல. நீங்கள் அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ டேயும் தான் பாஸ் மேம் மேம் அப்படிங்கிறா. நீங்கள் டக்குன்னு ஹக்கை பிரேக் பண்ணிட்டு ஜிம்மனை பார்க்குறீங்க. அவங்க டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் அவங்க மேலேருந்தே அந்த ஹேண்டை எடுக்கிறான். சொல்லட்டேன், ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு மேம். ஆல்மோஸ்ட் எல்லாமே டன் ஆயிடுச்சு. ஆனாவை அப்சர்வேஷன்லேருந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஓ ஓகே டேன், அவ்வளோதான் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களையும் ஜிம்மனையும் பார்த்துட்ருக்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி எம்பாரசிங் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. சுற்றி முற்றி பார்க்குறீங்க, ஒரே பேஷண்ட்ஸு, டாக்டர்ஸ், நர்ஸுன்னு சொல்லிட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்குறாங்க. பட் உங்களை யாருமே அவ்வளோ கேட்டுக்கல. ஜிம்மன் உங்களை பார்த்துட்டு அவங்க ஹேண்டுக்குள்ளே வந்து அவன் ஹேண்டு வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறான். வா. எங்கே ஜிம்மன்? கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம், அப்புறமேல நீ போய் ஆனாவை பார்க்கலாம். ஓகே ஜிம்மன். டேயும் எஸ் பாஸ், நீ மற்ற ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்துக்கோ. ஓகே அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஜிம்மனை ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் அந்த கார்டன் ஏரியாவாக இருக்கும்ல, வாக்கிங் ஏரியா. ஸோ நீங்கள் அங்கே அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருக்குறீங்க. ஜிம்மன் சொல்லுடி. அண்ணாவை பற்றி டேன்னு சொன்னான். ஓ அப்படியா?
ஹாஸ்பிட்டல் எதுக்கு வந்தீங்க? அதான் சொன்னேனேடி, டெயின் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டா எல்லாமே சொன்னான். சரியாதான் பார்க்கலாமே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்டை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்க. அவன் ஹேண்டும் உங்கள் ஹேண்டும் அட்டாச்சில் தான் இருக்குது. அவங்கள திரும்பி பார்க்குறான். அதுக்காக மட்டும்தான் வந்தீங்களா? சொல்லுங்க. அவன் அவங்க கிட்ட வரான். நீங்களுமே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அவன் கிட்ட தான் போகிறீங்க. அவன் செஸ்டன்லேயும் நீங்கள் கையை வச்சுக்கிறீங்க. அவங்கள அப்படியே ஹிப்பில் பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் எதுவுமே கேட்கவும் இல்லை, பேசிக்கவும் இல்லை. இது வேண்டாம், ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு அவனை எந்த கொஸ்டினுமே நீங்கள் கேட்கல. அவன் ஐஸை மட்டுமே பார்த்துட்ருக்குறீங்க. இந்த ஐஸ்லேருந்து நான் டியர்ஸ் வந்து பார்த்ததே இல்லைடி. ஒரு மாதிரி திமிராகவே இருப்பியா? சடனாக அவ்வளோ டியர்ஸு. ஒரு மாதிரி எனக்கு தெரியல. நீ பேசாமல் செக்கை வாங்கிக்கிட்டு ஓடியே வந்துட்டுருக்க. ஒரு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சுடி. பாரு, உனக்கு எவ்வளோ ஷிவர்னஸ் இருந்துச்சோ அதே ஷிவர்னஸ் தான். என்னமோ பக்கத்துலேயே இருக்கணும்னு மட்டும் தோணுச்சு. அதான் வந்துட்டேன். நீங்கள் எதுவுமே பேசலை. அவனே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அவன் நடந்து போகிறான். நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்டு பின்னாடி நடந்து போகிறீங்க. அம்மா, ஜிம்மன், ஏனடி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் இருக்க ஸ்டோன் பெஞ்சில் உங்களை உட்கார வச்சுட்டு உங்கள் லெக்கை பார்க்குறான். சீரியஸாகவே உங்களுக்கு பிளட் அப்படியே கிளாட் ஆகி லீக் ஆகிட்டுருக்கு, ப்ளீட் ஆகிட்டுருக்கு. என்னடி இப்படி இருக்கு? பேர் ஃபுட்டோட வந்துச்சுமே நாங்கள். அதான் அறிவே இருக்காதா உனக்கு? டேயோன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சவுண்ட் வைக்கிறான். டேன் கொஞ்சம் தூரத்துலேருந்து அவன் பார்த்துட்டு ஓடி வரான். என்னாச்சு சார்? போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் டாக்டர் டிக்கெட்டுன்னு சொல்லி வாங்கிட்டு வா. ஏன் என்னாச்சு மேம்க்கு? சொல்கிறது செய்டா. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். ஏண்டி ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு கூட வரணும்னு காமன் சென்ஸ் கூடவா இருக்காது? அதான் சொன்னேன்னா ஒரு மாதிரி நர்வஸ் சென்ஸு ஹேண்டில் பண்ண தெரிலன்னு. இதில் போய் நான் இதெல்லாமா நோட் பண்ண முடியும்? வாய் பேசினா மட்டும் பத்தாது மேடம், எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்கல்ல. நீங்கள் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அவன் எதுவுமே பேசலை. அவன் டேயும் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பேண்டேட் போட்டு ஜிமின் அந்த எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்பாஞ்சில் டிஞ்சர் வச்சு உங்களுக்கு லைட்டாக வைக்கிறான். ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக கத்துறீங்க. அவன் ஸ்டாப் ஆகி உங்களை பார்க்குறான். ஜிமினா வலிக்குது ஜிமினா, ப்ளீஸ் அதை வைக்காதீங்க. அவன் உங்களை பார்க்குறா. அவங்க 2 ஹேண்டுமே அவனோட ஷோல்டரில் இருக்குது. ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. ஜிமினா ப்ளீஸ் ஜிமினா, அது வேண்டாம், எனக்கு எரியுது. அவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது உங்களை பார்க்குறப்போ. ஒரு சம்திங் ஃபீல் அப்படி இருக்குது. அவன் மறுபடியும் உங்களை பார்த்துக்கிட்டே அந்த டிஞ்சரில் அந்த ஸ்பாஞ்சை டிப் பண்ணி உங்கள் அந்த காயத்தில் வைக்கிறான். ஜிம்முனா சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் எதுக்கு மறுபடியும் வைக்கிறீங்க, எனக்கு வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் மறுபடியும் அந்த காயத்தில் வைக்கிறான். நீங்கள் ஜிமினான்னு கூப்பிட்றது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் வச்சிக்கிட்டு இருக்கா, நீங்கள் அந்த மாதிரி கூப்பிட்டுருக்குறீங்க. அவன் இன்னும் கொஞ்சமே அதிகமாக எடுத்து உங்கள் இதில் வச்சுட்றான். டி சொல்லிக்கிட்டே இருக்க, என்னடா வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு கிடந்து கத்துறீங்க. அவன் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அதெல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஹேண்டுக்கு அந்த பேண்டேட்லாம் போட்டு விட்டுட்டு அவன் கீழே எடுத்து பொறுமையாக வைக்கிறான். பிகாஸ் இவ்வளோ நேரம் உங்கள் லெக் ரெண்டுமே அவனோட தைஸில் இருந்திருக்கும். உங்கள் லெக் எடுத்து அவன் கீழே வச்சுட்டு உங்களை பார்க்குறான். இந்த தண்ணியை குடி. சொல்லிக்கிட்டே இருக்க, அப்படி போட்டு க்ளீன் பண்ணுறீங்க, எவ்வளோ எரிச்சிச்சு தெரியுமா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னது? அப்படிதான் எரியும். பின்னா வெறும் கால்ல ரோட்டில் ஓடி வந்தா அப்படிதான் இருக்கும். அட்ஜஸ்ட் தான் பண்ணிக்கணும். இந்த தண்ணியை குடி, இந்த டேப்லெட் போடு. ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஐயோ இவ்வளோ க்யூட்டாக பண்ணுறாளே, முடியலடா. ஆல்ரெடி மண்டைக்குள்ளே நின்று மண்டை குடையிறா, இன்னைக்கு இது வேறையா? தண்ணியை குடிடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணி கொடுக்குறான். நீங்களும் அந்த டேப்லெட்டை போட்டுறீங்க. ஸோ அப்படியே 5 minutes எதுவுமே பேசிக்கல, ஒரு மாதிரி அமைதியாக அப்படியே அந்த நைட் டைம் இந்த சில்னஸை ஃபீல் பண்ணிக்கிட்டு 2 பேருமே உட்காந்துருக்குறீங்க. ஜிம்மன் லிட்ரலி இன்னமும் உங்கள் கையை அவன் ஹோல்ட் பண்ணி தான் பிடிச்சிருக்கான். ஜிம்மன், ஆனால் போய் பார்த்துட்டு வரட்டா? இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன்டி. அவள் ஹேங் ஓவரில் இருப்பாள்ல. இல்லை, அவளை முதவே நார்மலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டா தான் சொன்னாங்கல்ல. நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேனே. சரி வா, நானும் வரேன். ஓகே ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான்.
அவன் வெளியில நிக்கிறான், ரூமுக்கு வெளியில. நீ போய் பாருடி. நீங்களும் வாங்க. ஏய், எனக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுடி. நான் வந்து என்ன பண்ண போறேன்? நீ போய் பார்த்துட்டு வா. அது இல்ல ஜிமன். ஹிட்லர், ஒரு தடவைனாச்சும் நான் சொல்றது செய்டி. ஓடி. ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரூம்குள்ள போறீங்க. இப்போ ஜிமனு டெய்யும் தான். டெய்யும், மற்றபடி வேற எந்த அமௌண்ட்டும் வேணுமா என்ன? இல்லை சார், ஆல்மோஸ்ட் எல்லாமே டன் ஆச்சு. டாக்டர்ஸ்க்கெல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. சரி, இங்கே வாயா. என்ன சார், இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் போதில்ல, உனக்கும் மேமுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணணுமே தோணாதா? சார், நான் கூட உங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். மேம் தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க ஜிமின் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார், நான் போய் கேட்குறேன்னு. உங்கள் மேடம் சொன்னாங்க? ஆமாம் சார், ஃபர்ஸ்ட்டு வேர்டு ஜிமின் கிட்ட போகலான்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஆமாம், நானா பொண்ணு யாருடா? அந்த பொண்ணுக்கு ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுறா? தெரியல சார், ஒரு நாள் ஸ்ட்ரீட்டில் செம்ம ஆக்சிடெண்ட்டு. அப்போ மேம் தான் கொண்டாந்து அட்மிட் பண்ணாங்க. என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. சரின்ட்டு என் அங்கிள் டாக்டர் தானா, அவர்கிட்ட பேசினேன். அவரே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். ஜெர்மன்லேருந்து டாக்டர்ஸ் வந்தனால தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போச்சு. ஏண்டா, ஸ்ட்ரீட்டில் அடிபட்ட பொண்ணு கடை உங்கள் மேம் இவ்வளோ துள்ளுனா? எங்கள் மேடம் அவ்வளோ நல்லவங்க. ஐயோ, நீ தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எவ்வளோ நல்லவளாக இருந்து என்ன பிரயோஜனம்? யார் மனசில் யார் இருக்கான்னு தான் உங்கள் மேம்க்கு என்ன தெரியாமல் இருக்கே. என்ன சார்? ஒன்றும் இல்லை. ஓகே சார், ஆனால் கேட்டுருச்சா? சரி விடு, போ. உங்கள் மேம் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டான்ல, போயிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வா. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேயும் நான் இங்கேருந்து கிளம்புறான். இப்போது நீங்கள் ஆனா ரூமை விட்டு வெளில வரீங்க, ஒரு பிரைட்டான ஸ்மைலோட. என்னடி, அந்த பொண்ணு ஓகேவா? ஓகே தான், கொஞ்சம் கொஞ்சமாக பேசுனா. ஏண்டி, ஈவினிங் தான் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. இப்போ டைம் என்ன? 10 o'clock ஆகுது. நார்மல் வரைக்கும் இப்போ தான் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அவளால் எப்படி பேச முடியும்? ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்ஸ் எல்லாம் போதும். வேற ஒன்றும் இல்லை, டெய்யன் ஃபுட் வாங்கிட்டு வர சொன்னேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை மறுபடியும் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில கூட்டிகிட்டு வரான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் டேயும் ஜிமின் மூவிரும் அங்கே இருக்க ஒரு டேபிளில் உட்காந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் டேயுனுக்கு எடுத்து உங்கள் ஃபுட்டை ஷேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்து ஒரு லிட்டில் பிட்டான ஒரு சின்ன க்யூட்டான கோவத்தோடு உங்களை பார்த்துட்ருக்குறான். நீங்கள் அதை கவனிக்காமல் நீங்கள் இப்போ செம்ம சாப்பிட்டுட்ருக்கிறீங்க. அப்படியே டைம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மூணு காமனாக பேசி அந்த மாதிரி கேட்டுட்ருக்குறீங்க. போலீஸ் அந்த காப்ஸ் சைலன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் அந்த காஸ் எல்லாமே என்ட்ராகுது. ஸோ நீங்கள் எழுந்திரிச்சு நின்று நீங்கள் 3 பேருமே பார்த்துட்ருக்குறீங்க. அவ்வளோ போலீஸ் வந்து இறங்குறாங்க. நீங்கள் புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் அவங்க எல்லாருமே நீங்கள் இருக்கிற பிளேஸ்க்கு தான் வந்துட்டுருக்காங்க. ஜிமின், என்னாச்சு? ஏன் இவங்க எங்கே வந்துட்டுருக்காங்க? நம்மக்கிட்டேயா இருக்காது ஹிட்லர், வேறு யாராச்சும் பார்க்க போகிறாங்க போல இருக்கு. இல்லை ஜிமின், அவங்க நம்மளை பார்த்து தான் வராங்க. அப்படிங்கும்போது அவங்க கிட்டே வந்துடுறாங்க. என்னன்னு தெரியலடி, பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்பவே கிட்ட வந்துட்டு அவங்க 3 பேருமே அப்படியே சர்க்கிள் போட்டு சரௌண்டிங் பண்ணிடுறாங்க. நீங்கள் டேயும் ஜிமின் 3 பேருமே நடுவில் நிற்கிறீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி பயத்தோடு நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் தான், இங்கே என்னாச்சு? ஏன் இப்படி எங்களை சர்க்கிள் பண்ணி நிற்கிறீங்க? இங்கே பார்க்க ஜிமின் யார்? என்ன நீங்கள்? ஐம் போலீஸ் இன்ஸ்பெக்டர், F6 பிரான்ச்லேருந்து வரோம். ஓகே, இங்கே பார்க் ஜிமின் யார்? நான் தான். அரெஸ்ட் ஹிம் அப்படிங்கிறாரு. ஜிமினுக்கும் சரி உங்களுக்கும் சரி டேயுனுக்கும் சரி ஒன்றுமே புரியல. சார், வாட் யூ மீன்? அரெஸ்ட் ஹிம் அப்படிங்கிறாரு. இங்கிட்டு 2 போலீஸ் ஆஃபீஸர், இங்கிட்டு 2 போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லி ஜிமின் அப்படியே ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணி மடக்கி அப்படியே பேக் சைடு வச்சுட்டாங்க. ஜிமின் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். லீவ் மீ, என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? என்ன ரீசனுக்காக? ரீசன்லாம் அவன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சார் ப்ளீஸ், என்ன நடக்குதுங்க? எதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? மேம், நீங்கள், நான் அவரோட செக்ரட்டரிலாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சார் ஒரு நிமிஷம். ஜிமின், எனக்கும் தெரிலடி. ஜிமின், என்னது இது? சார் இங்கே பாருங்கள், அரெஸ்ட் பண்ணுறீங்க, ஓகே, ரீசன் என்னன்னு சொல்லுங்கள். ரீசனை ஸ்டேஷன் போய் பேசிக்கலாமா? இங்கே நின்று சார் கேட்டால் சொல்லியே ஆகுங்களா? சார், நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியாமல் என் மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ஸ்பெக்டர் ஜிமின் கண்ணத்துலேயே பளிச்சுன்னு ஒரு அறையை விட்டுறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பிகாஸ் அவர் உங்கள் முன்னாடி அடிச்சிட்டாரு. ஜிமின் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறான்.
நீ எவ்வளோ பெரிய வெண்ணையா இருந்தாலும் ஸ்டேஷன் மிதிக்க மாட்டீங்களோ? ஸ்டேஷன் படிக்கட்ட தாண்ட மாட்டீங்களோ? வா, அங்க வந்து பேசிக்க. சார், யாருக்கிட்ட இப்ப நீங்க அவள அடிச்சீங்க? எதுக்கு இப்ப அவர அடிச்சீங்க நீங்க? என்னவா இருக்கட்டும், என்ன ரீசனா இருந்தாலும் நீங்க எப்படி சார் நீங்க கை நீட்டலாம்? இங்க பாருங்க மேடம், உங்கள்ட்டலாம் பேசிட்டு இருக்கணும் எனக்கு அவசியம் இல்ல. எனக்கு டைம் இல்ல. ஓகேவா? F6 போலீஸ் ஸ்டேஷன் தானே? மார்னிங் வாங்க. லாயரோட வந்தா இவன் உங்களுக்கு, இல்லைன்னா கோர்ட்டுக்கு கிளப்பிடுவோம் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிக்க கிக்கல்ல வந்து அத்தனை போலீஸ் ஆஃபீஸரும் ஜிமினை மடக்கி பிடிச்சி கூட்டிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஜிமின் உங்களே திரும்பி பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறான். உங்க கண்லேருந்து டியர்ஸ்னா தாங்க முடியல, கத்தி வேற அழுக ஆரம்பிச்சிட்டீங்க. சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க, நில்லுங்கன்னு சொல்றேன்னு தயவு செஞ்சு என்ன ரீசனுக்கானாச்சும் சொல்லுங்க. இங்க பாருங்க மேடம், உங்கள்ட்ட ரீசன் சொன்ன எந்த அவசியம் கிடையாது. மார்னிங் லாயரை கூட்டிட்டு வாங்க, லாயர் வந்தா பேசுவோம், இல்லைன்னா இல்லை. ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை புஷ் பண்ணி விட்டுட்டு அவர் போறாரு. சிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழுதுகிட்டே பின்னாடி ஓடுறீங்க. உங்க பின்னாடி டெய்ன் வந்துட்டு இருக்கான். ஓகேடா, நம்ம இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நடக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அண்ட் திஸ் பை ஃப்ரம் பிடி ஸ்ட்ரீம் டாக்கி 2.0. டாடா பை, see you, love you all.